வணக்கம். நம்ம எல்லாரும் அப்பப்போ வானத்தை அண்ணாந்து பார்த்து யோசிப்போம் இல்லையா? அந்த நட்சத்திரங்களுக்கும் கிரகங்களுக்கும் நமக்கும் என்னதான் சம்பந்தம்னு. இன்னைக்கு நம்ம பண்டைய தமிழ் மரபுகள் பிரம்மாண்டத்தோட அந்த பிரம்மாண்டமான தொடர்பை எப்படி விளக்குதுன்னு தான் பார்க்க போறோம். இது வெறும் நம்பிக்கை மட்டும் இல்லைங்க, வானத்தையும் நம்ம வாழ்க்கையும் இணைக்கிற ஒரு ஆழமான பார்வை. வாங்க இந்த சுவாரஸ்யமான பயணத்தை ஒண்ணா ஆரம்பிக்கலாம். யோசிச்சு பாருங்க, பல ஆயிரம் வருஷமா மனுஷங்க வானத்தை வெறும் வழி பார்க்கறதுக்கு மட்டும் பயன்படுத்தல, அதுல தங்களோட வாழ்க்கையோட அர்த்தத்தையும் தேடினாங்க. நம்ம முன்னோர்கள் நட்சத்திரங்களையும் கிரகங்களையும் கவனிச்சு இந்த பிரபஞ்சத்தோட ரிதமுக்கும் நம்ம வாழ்க்கையோட ஓட்டத்துக்கும் நடுவுல ஒரு பெரிய கனெக்ஷன் இருக்கிறத உணர்ந்தாங்க. அது என்ன தொடர்பு? வாங்க பார்க்கலாம். அந்த தொடர்பை புரிஞ்சுக்கிறதுக்கான முதல் படி நம்ம ராசிகள் தான். தமிழ் ஜோதிடம் வானத்தை 12 பாகங்களா பிரிச்சு அதையே பிரபஞ்சத்தோட ஒரு மேப் மாதிரி பாக்குது. இந்த மேப்பு கிரகங்களோட நிலைய மட்டும் சொல்லல, நம்ம ஒவ்வொருத்தரோட குணத்தையும் ஆளுமையும் கூட விளக்குது. இங்க பாருங்களேன், எவ்வளோ ஒரு ஆச்சரியமான விஷயம். இந்த 12 ராசிகளையும் நெருப்பு, நிலம், காற்று, நீர் அப்படின்னு 4 அடிப்படை கூறுகளா பிரிச்சிருக்காங்க. ஒருத்தரோட குணம் இந்த பிரபஞ்சத்தோட ஒரு கூறிலிருந்து தான் வருதுன்னு இந்த முறை சொல்லுது. உதாரணத்துக்கு நெருப்பு ராசிக்காரங்களை பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட ஒரு தைரியம், ஒரு தலைமை பண்பு இயல்பாவே இருக்கும். நிலம் மாதிரி உறுதியானவங்க அமைதியாவும் ஒழுக்கமாவும் இருப்பாங்க. சிலரோட மனசு காத்த மாதிரி அலைப்பாஞ்சாலும் அவங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. தண்ணிய போல சிலர் ரொம்ப இளகிய மனசோடையும் ஆழமான ஞானத்தோடையும் இருப்பாங்க. இது நம்மளோட குணத்தையே பிரபஞ்சத்தோட இணைக்கிற ஒரு அற்புதமான பார்வை இல்லையா? அப்போ இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த கிரகங்கள்லாம் வெறும் வானத்துல இருக்கிற கோள்கள் மட்டும் கிடையாது. அதெல்லாம் தெய்வீக சக்திகளோட வெளிப்பாட பார்க்கப்படுது. இந்த ஆதாரம் சொல்ற மாதிரி சூரியனை படைக்கும் கடவுளான பிரம்மாவோட அம்சமாகவும் புதனை காக்கும் கடவுளான பெருமாளோட அம்சமாகவும் பார்க்கறாங்க. ஆக ஜோதிடம்ங்கிறது வானியலையும் ஆன்மீகத்தையும் இணைக்கிற ஒரு பாலம் மாதிரி. சரி, பிரபஞ்சத்தோட மேப்பை பார்த்தாச்சு. இப்போ அதோட புனிதமான கடிகாரத்தை பார்க்கலாமா? நம்ம தமிழ் மரபுப்படி சில குறிப்பிட்ட நேரங்கள் ஆன்மீக ரீதியா ரொம்பவே சக்தி வாய்ந்தவை. அதுல ரொம்ப முக்கியமானது அமாவாசை, அதாவது புது நிலவு நாள். ஒரு வருஷத்துல நம்ம முன்னோர்களோட ஆன்மீகமா தொடர்பு கொள்ள நமக்கு எத்தனை வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? சாஸ்திரங்கள் படி பார்த்தா 1-2 இல்ல, சரியா 96 நாட்கள். இந்த 96 சிறப்பு நாட்கள்ல 12 அமாவாசை நாட்களும் ரொம்ப ரொம்ப முக்கியமானதா கருதப்படுது. இது நம்ம வேர்களோட மீண்டும் நம்மளை இணைச்சுக்கிறதுக்கான ஒரு புனிதமான வாய்ப்பு. அமாவாசைங்கிறது நம்ம முன்னோர்களை நினைச்சு பார்த்து அவங்களுக்கு மரியாதை செய்யறதுக்கான ஒரு முக்கியமான நாள். அன்னைக்கு செய்யற தர்ப்பணம் அவங்களோட ஆன்மா சாந்தி அடைய உதவுறதோட அவங்களோட ஆசீர்வாதத்தையும் நமக்கு முழுசா பெற்றுத்தரும்னு சொல்லப்படுது. இந்த நம்பிக்கையோட ஆழத்தை பாருங்க. இந்த ஆசீர்வாதம் நமக்கு மட்டும் இல்ல, நமக்கு முன்னாடி வாழ்ந்த 21 தலைமுறைக்கும் நமக்கு பின்னாடி வரப்போற 21 தலைமுறைக்கும் நன்மை கொடுக்கும்னு நம்பப்படுது. இந்த அமாவாசை விரதம் இருக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம்லாம் இல்ல, ரொம்ப எளிமையான ஆனா அர்த்தம் நிறைஞ்ச சில விஷயங்கள் தான். அதிகாலையில பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்து கல்லுப்பு போட்ட தண்ணியால வீட்டை சுத்தம் செஞ்சா எதிர்மறை சக்திகள் விலகிடும்னு ஒரு நம்பிக்கை. அசைவத்தை தவிர்த்து மந்திரங்களை சொல்றது மூலமா நம்ம மனசையும் உடலையும் தூய்மைப்படுத்தி அந்த நாளை ஒரு புனிதமான நாளா மாத்தலாம். இப்போ அந்த பிரபஞ்ச கடிகாரத்துல இன்னொரு சக்தி வாய்ந்த நேரத்தை பத்தி பார்க்கலாம். அதுதான் பிரதோஷம். இது சிவபெருமான வழிபடுறதுக்கான ஒரு ஸ்பெஷலான நேரம். பிரதோஷம்னா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா சூரியன் மறையறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வர்ற ஒரு புனிதமான டைம். ஒவ்வொரு மாசமும் 2 தடவை இது வரும். இந்த நேரத்துல சிவபெருமானோட அருள் நமக்கு முழுமையா கிடைக்கணும்னு, அப்போ அவரை வழிபடுறதுனால மிக சிறந்த பலன்கள் கிடைக்கணும்னு சொல்லப்படுது. இது சிவன் கிட்ட நேரடியா நம்ம கோரிக்கைகளை வைக்க ஒரு திறந்த வாசல் மாதிரி. பிரதோஷம் எப்படி உருவாச்சுங்கிறதுக்கு பின்னாடி ஒரு பவர்ஃபுல்லான புராண கதை இருக்கு. தேவர்களும் அசுரர்களும் அமிர்தத்துக்காக பார்க்கடலை கடைஞ்சப்போ முதல்ல கொடூரமான ஆழகால விஷம் தான் வெளியே வந்தது. உலகத்தையே அழிக்கக்கூடிய அந்த விஷத்தை பார்த்து எல்லாரும் பயந்து ஓட, சிவபெருமான் மட்டும் அதை குடிச்சு உலகத்தை காப்பாத்தினாரு. அந்த விஷத்தோட தாக்கத்துல இருந்து மீண்டு அவர் தன்னோட வாகனமான நந்தியோட 2 கொம்புகளுக்கு நடுவுல ஆனந்தமா நடனமாடினாராம். அந்த நேரம்தான் பிரதோஷ காலம்னு அழைக்கப்படுது. சரி, இந்த பிரதோஷ விரதம் இருக்கிறதுனால என்ன நல்லது நடக்கும்னு கேக்குறீங்களா? வாழ்க்கையில வர்ற தடைகள் எல்லாம் விலகும்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம பிறப்பு இறப்புங்கிற இந்த பெரிய சுழற்சியில இருந்தே விடுதலை கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. படிப்பு ஞானம் பெருகும், அதோட பணம் ஆரோக்கியம் நல்ல உறவுகள்னு சொல்லப்படுற 16 வகையான செல்வங்களும் கிடைக்கும்னு ஒரு ஆழமான நம்பிக்கை இருக்கு. சரி, இப்ப நாம பார்த்த இந்த ராசி, அமாவாசை,
பிரதோஷம் மாதிரியான பழக்க வழக்கங்கள்லாம் எங்கிருந்து வந்துச்சு? இதோட ஆணிவேர் எவ்வளவு ஆழமானதுன்னு இப்ப பார்க்கலாம் வாங்க. நாம பேசிட்டு இருக்கிற இந்த ஆன்மீக நடைமுறைகள்லாம் நேத்து முளைச்சதில்ல. இதோட பல கூறுகள் ரொம்ப பழமையான வேதங்கள்ல இருந்தே வருது. ஆராய்ச்சியாளர்கள் வேதங்களோட காலத்தை சுமார் கிமு 1500 கிமு 1000 வரைக்கும்னு சொல்றாங்க. அப்படின்னா 3000 வருஷத்துக்கு மேல இந்த ஞானம் தலைமுறையா நம்ம கிட்ட வந்து சேர்ந்திருக்கு. அப்போ இதுல இருந்து நாம என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த ராசிகள், அமாவாசை, பிரதோஷம் இதெல்லாம் தனித்தனி நம்பிக்கை கிடையாது. இது எல்லாமே ஒன்னோட ஒண்ணு கனெக்ட் ஆன ஒரு முழுமையான அமைப்பு. வானியல், நேரம், சடங்குகள் இந்த மூணும் சேர்ந்து நாம இந்த பிரபஞ்சத்தோட இணக்கமா வாழ்றதுக்கும் ஒரு ஆழமான ஆன்மீக தொடர்பை ஏற்படுத்திக்கிறதுக்கும் வழிகாட்டுது. இந்த விளக்கத்தோட இறுதியில உங்களுக்காக ஒரு கேள்வி. இன்னைக்கு நாம வாழ்ற இந்த வேகமான உலகத்துல எல்லாமே இன்ஸ்டன்டா நடக்கணும்னு நினைக்கிறோம். இந்த சுழல்ல பிரபஞ்சத்தோட மெதுவான நிலையான சுழற்சிகள்ல அர்த்தம் தேடுற இந்த பண்டைய பார்வை நமக்கு என்ன கத்துக் கொடுக்க முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க? இத பத்தி யோசிங்க. அடுத்த விளக்கத்துல சந்திப்போம்.